அங்கெங்கு நாள்படி எங்கும் ஒளிமயமாக விளங்கக்கூடிய சாக்ஷாத் விக்ன விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டு எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய பகவான் தான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். தன் கண்ணையே தன்னால் நம்ப முடியாத அதிசயம் பெற்ற கடவுள் பகவான் தான் குரு பகவான். அப்படி என்ன தன்னைக்கானே கண்ணாக, அதாவது தன்னைத்தானே தன் கண்ணுக்கே பவர் உண்டு என்று நம்பிக்கை கூடிய எப்படி நம்பிக்கை ஏற்பட்டது என்பதை சற்று கதையை முதல்ல பார்ப்போம். அங்கேயும் நம்ம விநாயகர் பெருமானோட மச்சனர் தான் கதையை ஆரம்பிக்கிறார். அங்கே விநாயகர் பெருமானோட மச்சனர்னால் யாரும் தெரியும், சாக்ஷாத் நாரத பெருமான் தான். எல்லோரும் நவகிரக நாயகி படம் பார்த்துருப்பீங்க. அங்கே நவகிரக நாயகி படம் பார்க்குற போது அந்த படத்தில் ஒரே ஒரு சீன் வரும். குரு பார்வையே எப்படி, அதாவது குரு பார்வை கோடி நன்மையும்பாங்க. அந்த குரு பார்வை அவரோட பார்வை அவருக்கே தெரியாமல் இருக்க இந்த நாரதர் மூலியமா எப்படி ஏற்பட்டது, அந்த கதையை இப்போ ஆரம்பிப்போம். அதாவது பிரகஸ்பதிக்கு மீனலோச்சனையும் ஒரு பொண்ணு, அதில் ஒரு பையன் ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றான். இவருக்கு ஒரு சாபம் இருக்குது, கலத்திர சாபம்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சாபம் இருக்குது. எப்படின்னா கல்யாணம் அன்னைக்கு ராத்திரியே மணமகனை இறந்து விடுவான் அப்படின்னு ஒரு சாபம், ஒரு தோஷம் இருக்குது அந்த பொண்ணுக்கு மீனலோச்சனைக்கு. அப்படி இருந்த வரல காலூர் மீனியும் கலர் வளர்ந்துட்டு, அதாவது 4 மீனியும் போயிடுவானுமா போயின்னு இருக்கு. அப்படி டாபிக் போயின்னு இருக்கணும் போது அங்கே நாரத பகவான் வருகிறேன். நாரத பகவான் எப்படி இங்கே வள்ளி கல்யாணத்தில் எப்படி கதையை ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி நாரத பகவான் இங்கே கதையை ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே இவர் நாரத பகவான் தான் நன்மை இருந்தனால நாரத பகவான் ஆரம்பிக்கிற போது, நாரத மனிதர் ஆரம்பிக்கிற போது மகள் அதாவது மகன் நலமா மீனல் வச்சு நல்லா இருக்காளான்னு விசாரிச்சுட்டு திருமணத்துக்கு பார்த்துருக்கல எவ்வளோ பார்க்குறதுமே இந்த கதையெல்லாம் ஆரம்பிக்கிற போது குரு பகவான் அந்த படத்தில் குரு பகவானாக மேத்யா சுந்தரராஜன் பழைய காலத்து நடிகர் நடிச்சிருப்பாப்புல. ஸோ தான் அந்த படத்தில் நாரதர். இப்போ அந்த டாபிக் சொன்னால் தான் சினிமா படத்தை எடுத்து சொன்னால் தான் மக்களுக்கு சில அர்த்தம் புரியும். அப்போ அதில் நம்ம இந்த கதையில் போவோம். விசாரிச்சுன்னு இருக்கிற போது இப்படி தோஷங்கள் இருக்குன்னு குரு பகவான் நாரதர் பகவான்கிட்ட சொல்ல, நாரதரை சொல்கிற கல்யாணத்தை அன்னைக்கு அவங்க தூங்கினா தானே இந்த தோஷங்கள் ஏற்படும், அவள் தூங்கலைன்னா எப்படி அந்த தோஷங்கள் ஏற்படும், நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்கள் பார்வையிலேயே இருக்கட்டுமே அப்படின்னு நாரத பகவான் சொல்ல, 2 மீனலோச்சனைக்கும் அந்த பையனுக்கும் உரிய நேரத்தில் விவாகம் ஆகுது. விவாகம் ஆனோடனே அன்றைக்கி ராத்திரி அம்பாள்கிட்டையே அதனால நவகிரக நாயகினா அம்பாள் தான் சொல்கிறோம். அம்பாள் சன்னதிலேயே 2 பேரும் கண் முழிச்சுன்ற அம்பாளை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கான். குரு பகவான் பார்வையிலேயே இருக்குது. அம்பாள் குரு அம்பாள் பார்வையிலே இன்றைக்கி பார்வையிலே இருக்குது. அப்படி இருக்கிற போது ஒரு சிம்மம் தீண்ட வருது அந்த பையனை. சிம்மம் தீண்ட வரும்போது குரு பகவானோட பார்வை அந்த சிம்மத்து மேலே பட சிம்மம் மனசு மாறி வெளில வந்துடுறது. என்னாச்சு இப்போ புரிஞ்சுக்கணும், ஒரு கதை நடந்திருக்கு. இப்போ தான் குரு பகவானோட பார்வை எப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். அவரோட பார்வை அவருக்கே தெரியாமல் இருந்தது விஷயம் புரிஞ்சுதா இப்போ கதை. அப்படிங்கிறது பொழுது விடிஞ்சிடுறது. பொழுது விடிஞ்சோடனே நாரதர் பகவான் 2 பேர் சேர்ந்துடுறா. நாரதர் கேட்குறேன் யாரால் நடந்ததுன்னு. நாரதர் சொல்கிறேன், உன் பார்வையால் நீ பட்ட உன் குரு பார்வையால் தான் அந்த சிம்மம் மனசு மாறி போச்சுருங்க. அப்படிங்கிற வந்ததுனால தான் குரு பார்வை கோடி நன்மை. முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோமா, குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் 3 ஊரில் மட்டும் விசேஷ ஸ்தலமாக இருக்குது. திட்டையில் நின்றுருக்க திருக்கோலம் உட்கார்ந்துருக்க குருவாக 3 குரு பகவான் விசேஷம். அதில் மூத்தவராக சொல்லக்கூடியவர் தான் பூந்தோட்டம் குரு பகவான். அதாவது ஆலங்குடிக்கும் மயிலாடுதுறைக்கும் இவர் அண்ணா. இவர் தான் மூத்தவர், அவள் 2 பேரும் இளையவர். இங்கே எப்படின்னா 12 ராசியை தன் முதல் பீடமாக வச்சுட்டு 2வது பீடமாக நந்திக்கு மேலே குரு பகவான்
எங்கேயுமே காணாத அதிசயமாக குரு பகவான் தலையில் விநாயகர் பெருமான். இருபுறமும் சனகாதி முருகை கிடையாது, 2 பக்கமும் சித்தர். இந்த குரு பகவான் நம்ம தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்? நவகிரக, அதாவது சித்தர் பூஜை மகான்கள் பூஜை பண்ண பலன் நமக்கு கிடைக்கும். முதல்ல விநாயகர் பெருமான் பலன் கிடைக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள தோஷங்கள் இங்கே நிவர்த்தி ஆகுது. அதனால தான் முதல் பரிகாரமாக பூந்தோட்ட குரு பகவான், அதுக்கப்புறம் ஆலங்குடி, மயிலாடுதுறை. இப்போ குரு பகவான் நிகழும் மங்களகரமான விஸ்வவருஷ வருஷம் சித்திரை மாதம் குரு பகவானாலே நமக்கு நன்மை தரக்கூடியவர் தான் அர்த்தம். அப்படிப்பட்ட குரு பகவான் நிகழும் மங்களகரமான சித்திரை மாதம் இருபத்தி 8ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்றைக்கின்னு பாருங்கள் எப்படி நமக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய நாள்னால் என்னென்னா, அன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி. அப்படிப்பட்ட நாளில் குரு பகவான் சரியாக 1:14க்கு யமகண்ட காலத்தில், இது ஒன்று தான் நமக்கு பிரச்சனையே தவிர்த்து, யமகண்ட காலத்தில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதில் யாராருக்கு நன்மை, எந்தெந்த ராசிக்கு இப்போ குரு பார்வை, முதல்ல அதை பார்ப்போமா? இப்போ முதல்ல ஒத்தப்படையில் அங்கங்கே இருக்கோ அவள் தான் நன்மைகள், ரெட்டப்படையில் உள்ளவா பகைகள். இப்போ முதல்ல ஒத்தப்படையில் உள்ளவாளை மட்டும் நம்ம பார்த்துருவோம். முதல்ல மேஷம், அதாவது ஜென்மரை முதல்ல வந்ததுலேருந்து பார்ப்போம். மிதுனத்துக்குள்ள நுழையிற. அடுத்தது சிம்மம் 11, ஓடி போனவனுக்கு 9ல் குரு துலா ராசிக்கு, அஷ்டம் 7ல் குரு தனுராசிக்கு, கல்யாண காலம் தனுராசிக்கு. இப்போ துளாராசிக்கும் கல்யாணம், மிதுனம் சிம்மம், இப்போ இந்த பார்வைகள் உள்ள எல்லா ராசிக்குமே கல்யாண காலம். அடுத்தது 9வா குரு பகவான், 5ஆம் இடமாக கும்பத்துக்குள்ளவரே, 3ஆம் இடமாக மேஷத்துக்குள்ளவரே எல்லாருக்கும் பார்வை கிடைச்சிருக்கு. 4ல் அவர் சொந்த இடத்துல இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நன்மை தான். இதில் யாராருக்கு கல்யாண காலம்னா, மிதுனத்துக்கு சிம்மம், துலா, தனுசு, கும்பம், மேஷம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கு இப்போ கல்யாண காலம். இந்த குரு பகவான் வந்தோடனே குரு பார்க்க கோடி நன்மை. இப்போ யாரோ சொன்னாப்புல என் ஃப்ரெண்டுக்கு சிம்ம ராசிக்கு செவ்வாய் தோஷம்ன்ட்டு. சிம்ம ராசிக்கு செவ்வாய் தேசைக்கு ப்ரீடே இப்போ கிடையாது. சிம்ம ராசிக்கும் செவ்வாய்க்கு இப்போ சம்மந்தமே கிடையாது. கல்யாண காலம் இது. சிம்ம ராசிக்கில் 11 லாப குரு, லாபத்தில் வர. அதுமாரி ஓடி போனவனுக்கு 9ல் குரு துலா ராசிக்கு, கொட்டி கொடுத்தாலும் கிடைக்கும். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது கும்பராசிக்கு. 5ல் வந்தால் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ரொம்ப நல்லமான காலம். இப்பேற்பட்ட காலத்தில் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி அனைத்து சம்பத்தையும் பெறுவோம். அடுத்தது பார்வை இல்லாத ராசிகள் வந்தாலே பிரச்சனை தான். 12ல் வந்தாலே பிரச்சனை தான். கடகராசிக்காரங்களுக்கு 12நாலே பிரச்சனை தான். அந்த விரயத்தை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கணும். அடுத்தது 10ல் வந்தால் பதவி பறிபோகும்பாங்க. அந்த பதவியை நம்ம காக்க வைக்கணும். இதில் யார் யார் இருக்காங்கன்னா, என் உடன்பிறவா சகோதரி திருமதி வனிதா காலேருந்து அரவிந்தராஜ் கிருஷ்ணகிரி, கிட்டத்தட்ட 25 பேர் இருக்காங்க கன்னியாராசிக்காரங்க. இந்த 25 பேர் கன்னியாராசிக்காரங்களுக்கும் நன்மையான காலமாக அவங்களே அமைச்சிக்கணும். அடுத்தது ஏன்னா இது என்னோடய ஒரு ஃப்ரெண்டுக்கு 3 ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ கல்யாணம் காலங்களாக வருது. என்னோடய நட்சத்திரமும் சேர்ந்து தான் வருது. என்னோடய நட்சத்திரம் என்னோடய ராசிக்குள்ளே தான் முதல்ல குரு பகவான் வரை. என்னை பார்த்தாலே குரு பகவானை பார்த்த பலன் இப்போ என்னென்னா, ஏன்னா என்னோடய 3ஆம் பாதம்
என்னோடய ராசி என்னோடய நட்சத்திரத்துக்குள்ளே தான் குரு பகவான் முதல்ல என்ட்ரன்ஸ் ஆகுது. என்ட்ரன்ஸே என்னை பார்த்தா குருவை பார்த்த பலன் இப்போ எல்லாருக்கும் அப்பேற்பட்ட பலனை எனக்கு கொடுக்குறது குரு பகவான். என்ன மிருகசீஷத்தை கொடுக்குறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதங்காரர்களுக்கு கொடுக்குறது. 3ஆம் பாதங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணால் ரொம்ப விஷயம். 3ஆம் பாதம்னா நாங்களாம் 3ஆம் பாதம். அதுமாரி அடுத்தது அஷ்டம குருவாக இதில் மறைஞ்சு விருச்சிக ராசிக்கு 8ல் குரு மறைஞ்சு போயிடுத்து. பார்வையே கிடையாது, நன்மையே கிடையாது, மகரத்துக்கு சுத்தமாக கிடையாது. அடுத்தது 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்கிறதுனால ரிஷபத்துக்கு உண்டு. எல்லாருக்கும் குரு பகவான் பாடப்படுத்த மாட்டேன். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல பூந்தோட்டம் குரு பகவானை சரணாகதி அடைங்க. ஆலங்குடி 2வது பூந்தோட்டம் குரு பகவானை சரணாகதி அடைங்க. விநாயகர் பெருமான் அருளால் அருள் பெறுங்க. குரு பகவானுக்கு எளிய பரிகாரங்கள் 5 தான். முதல்ல முள்ளரும்பால் அர்ச்சனை பண்ணுங்க. பூந்தோட்டம் குரு பகவான் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த குரு பகவானுக்கு. 2வது லட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். குரு பகவானுக்கு இனிப்பு சுவை ரொம்ப முக்கியம், லட்டு. 3வது மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. 4வது தயிர் சாதம் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அது அரசங்குச்சியால் சாம்பிராணி போடுங்க. இது மட்டும் போதும். நெய் தீபம் ஏற்றுங்க. இதை மட்டுமே. கொண்டக்கடல மாலைங்கிறது அப்புறம். கொண்டக்கடலை அது விநியோகம். தயிர் சாதம் ரொம்ப பிரீதி. இனிப்பு சுவைங்கிறதுனால லட்டு பிரீதி. நீங்கள் கொண்டக்கடலை மாலை சாத்துறது, கொண்டக்கடலை சுண்டல் போடுறது தான் அடுத்தது பிரீதி. இதெல்லாம் தான் மெயின் முக்கியம். மறக்காமல் செய்யுங்க. யாருக்காவது ஜாதகம் பேர்க்க விரும்புவோர் ஸ்ரீ சர்வமங்கலா சுப்பநிகேஷ் நிலையத்துக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.